இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் எக்ஸசைஸ் தான் நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேங்க. ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆக்சுவலா நிறைய பேர் வந்து 2 இயர்ஸா ஃபாலோ பண்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஃபேஸ் ரொம்ப இன்னும் பெருசா இருந்துச்சு. இப்பவும் நிறைய பேர் நினைப்பீங்க இப்போ மட்டும் என்ன சின்னதாவா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் முன்னாடி இருந்ததுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபிசிக்கலாக வந்து இப்போ உடம்பு வந்து நம்ம கம்மி பண்ணும்போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நம்ம செய்வோம். அதுக்கான என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கும். ஆனால் ஃபேஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ் இது வரைக்கும் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நிறைய பேர் சில பேர்த்துக்கு வந்து நல்லா சப்பி சீக்ஸ் இந்த மாதிரி சப்பியாக இருக்கிறது பிடிக்கும். சில பேர்த்துக்கு ஃபேஸ் வந்து நல்லா ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக இருக்கிறது பிடிக்கும். ஸோ அது மாதிரி முன்னாடி சப்பி சீக்ஸ்க்கு எப்படி என்ன பண்ணணும், என்ன ஃபேஷியல் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது அந்த வீடியோ வந்து சப்போஸ் உங்களுக்கு அது தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் கீழே செக் பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். சப்பி சீக்ஸ்க்கான எக்ஸசைசஸ். இப்போ வந்து ஃபேஸ் நல்லா வந்து எனக்கு பெருசா இருந்துச்சு, இன்னும் நல்லா அப்படியே இங்க இவ்வளோ பெருசு இருந்துச்சு. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் ட்ரை பண்ண சில ஃபேஷியல் எக்ஸசைஸ் வந்து ஸோ எனக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைச்சது. ஸோ அந்த சில எக்ஸசைஸ் வந்து நான் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோஸ் மிஸ் ஆகாது. இன்னும் நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஏரை நல்லா வந்து உள்வாங்கி, அதாவது வாய்க்குள்ளே கொப்பளிக்கிற மாதிரி பண்ணணும். தண்ணியெல்லாம் நான் ஒன்றுமே ஃபில் பண்ணல வாய்க்குள்ளே, வெறும் காற்று மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸோ இன்ஹேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்க மாதிரி பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இல்லைன்னா ஜோக்கர்ஸ்லாம் நீங்கள் அந்த கார்ட்ஸில் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அந்த லைன்ஸ் அப்படியே தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ நான் இப்போ காமிச்சிக்கிறது எல்லாமே உங்களுக்கு 10 நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு 10 ரெப்டேஷன்ஸ் இருந்தால் போதும், இல்லைன்னா ரொம்ப டைம் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் மெயின். ஸோ இது உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஜஸ்ட் 10 டைம் பண்ணுங்கள் போதும். சீலிங் பார்த்துட்டு ஜஸ்ட் கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லாவே டேர்ன் பண்ணணும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் கேமரா பார்க்குறதுக்காக ஹாஃப் டேர்ன் பண்ணியிருக்கேன். நல்லாவே ஃபுல்லாகவே நீங்கள் டேர்ன் பண்ணணும். அந்த உங்களுக்கு வந்து ஸ்கின் இழுக்கிறது நல்லா நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸ்கின் வந்து அப்படியே டைட்டாக நம்மளை வந்து புல் பண்ணுறது, அந்த நம்ம திரும்பும்போது அதுவும் நம்ம வாய் கூச்சி வச்சுட்டு திரும்பணும். இதுவும் 10 டைம்ஸ் பண்ணால் போதும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜ் ஆகும்போது நமக்கு அந்த ஏன்னா அந்த சதை வந்து தொங்கி போன மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ், அந்த டைட்னிங் இருக்காது. ஸோ அது எல்லாமே இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட செய்யலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் 10 மினிட்ஸ் நம்ம இதுக்குன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் அப்படி பண்ணது வேண்டியதில்லை. நம்ம டிவி பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி நார்மலாக நம்ம செய்யலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ம் லுக் கிடைக்கும். மேக்கப் பண்ணும்போது ஸோ நான் சொல்கிறேன் கான்டோரிங் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா இந்த ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக்கப் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்க்கும் கூட நான் செக் பண்ணிக்கோங்க. அதாவது மேக்கப்ல எப்படி கான்டோரிங் பண்றது. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட்டா நமக்கு வந்து ஒரு லுக் கிடைக்கணும், அதாவது ஃபர்ம் லுக், நல்ல இந்த வி ஷேப், அதாவது இந்த டபுள் சின் வந்து மறைச்சு, டபுள் சின் இருக்கிறத வந்து மறைச்சு இன்ஸ்டன்ட்டா. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் வந்து அட்லீஸ்ட் 1 மந்தாவது நீங்கள் செஞ்சாதான் ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக ஆனால் கிடைக்கும். பட் சப்போஸ் இன்ஸ்டன்ட்டாக வேணும்னா நான் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மேக்கப் மூலமாக எப்படி நம்ம அந்த டபுள் சின்னை வந்து கவர் பண்ணுறது, ஸ்லிம்மாக அந்த ஃபேஸ் வந்து எப்படி வந்து தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ அதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கான்டாரிங் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்டாரிங் வந்து நம்ம இப்படி இங்கேருந்து இந்த ஜாலைன் வந்து இப்படி இழுத்துடுவோம், இங்கேயும். ஸோ அதனால நார்மலாக நம்ம மேக்கப் பண்ணோம்னா அப்படிதான் நம்ம பண்ணும்போது இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப் எட்ஜாக தெரியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது, அதாவது நம்ம கான்டோரிங் பண்ணாமையே
நம்ம இந்த மாதிரி கான்டோரிங் பண்ணாமையே நம்ம ஃபேஸ் வந்து அந்த அந்த ஒரு ஸ்லிம் அண்ட் ட்ரிம் லுக் கிடைக்கும், ஃபர்மாக இருக்கும், அந்த ஒரு வி ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.